ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டே டு டேயில் என்னென்ன பண்ணிகிட்ருக்கோன்றது பார்த்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது நித்திய கல்யாணி நம்ம வீட்டு வாசலில் வச்சுருக்கோம். அடுத்ததாக நம்ம சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு வச்சுட்டோம். கோலம் போட்டு ஏர்லி மார்னிங் சாமி கும்பிட்டுட்டு அம்மா டீ கொடுத்தாச்சு. அடுத்தது நம்ம செடியை பார்க்க போகலாம். இது நம்ம வீட்டு சைடில் சுண்டக்காய் செடி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வாழை தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாழை நம்ம ஃபஸ்ட்டு ஒரே ஒரு கொலை தான் வச்சோம். ஒரே ஒரு கன்று வச்ச கையோட நமக்கு நிறைய கொலைகளாக தள்ளிடுச்சு. பக்கத்தில் நிறைய கன்று விட்டு நிறையவே ஃபார்ம் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கிட்ட நம்ம ஒரு 7 to 8 டைம்ஸ் நினைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். 8 டைம்ஸ் கிட்ட நம்ம இந்த வாழை கொலைகளை இதிலேருந்து எடுத்துட்டோம். இது நம்ம மணி பிளான்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இனிஷியலாகவே மணி பிளான்ட்டு மேலே கொடி ஏறி வர்றதுக்கு கீழே மட்டுமே படரும். ஏறி வர்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் இப்போ பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நிறையவே கடன்னு வளர்ந்து வந்துடுச்சு. இலைகளும் வந்து கொஞ்சம் பெரிய இலைகளாக வர ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதிகமாக வெயிலில் படுற மாதிரி வச்சோம்னா சீக்கிரமாக லீவ்ஸ் எல்லாம் காஞ்சி போகிற மாதிரி ஆகுது. பட் இப்போ பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓரளவுக்கு அது நம்ம கொடி மாதிரி ஏறி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறும், இல்லைன்னா பாதி நேரம் வாடிடும். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக வெயில் படுற மாதிரி ப்ளஸ் நம்ம நிழலையும் சேர்த்தா வச்சுருக்கோம். அதனால் கொஞ்ச நேரம் தான் இந்த இடத்துல வெயில் இருக்கும். ஸோ அங்கே ஈஸியாக வச்சுட்டோம். அப்புறம் நேரம் நம்ம மாடியில் இருக்கிற டெரஸ் செடியை தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம இந்த செரி பழம் சொன்னோம்ல, இந்த செரி பழம் வந்து இந்த வெயிலில் வச்சதுனால ஆல்ரெடி இலைகள்லாம் கொஞ்சம் டார்க் கலராக மாறிடுச்சு. ஸோ இது நம்மளோட மல்லியில் பூ பூத்துருக்கு. ஸோ இதை எடுத்துகிட்டு நம்ம ஈவினிங் சாமிக்கு பூ போட்டு விளக்கேற்றிக்கலாம். ஸோ இதில் வந்து எல்லா பூவும் பறிச்சிக்கலாம். டெய்லி ஒரு ரவுண்டு நம்ம செடிகளை பார்த்தா தான் நம்ம செடிக்கு தண்ணி வேணுமா இல்லை எப்படி இருக்குன்றது நமக்கு ஸ்டேட்டஸ் தெரியும். ஸோ இந்த வேலைகள்லாம் காலையில் முடிச்சுட்டு அப்புறம் செடிக்கிட்ட வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் பார்க்கலன்னா கூட நம்ம இது வெயிலில் எல்லாருமே ஒரு மாதிரி டல்லாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நம்ம ரெகுலராக கொஞ்சம் மார்னிங்கு ஈவினிங் போல், இப்போ இந்த வெயில் நேரம்னா நம்ம கொஞ்சம் செடிகளை கொஞ்சம் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்காம விட்டால் ஒரு சில இலைகள்லாம் காஞ்சி போன மாதிரி, அதிக வெயில் இல்லையா, ஸோ அதனால் எல்லாம் காஞ்சி போய் ரொம்ப மோசமாயிடும். ஸோ அடுத்ததாக வந்து இன்னொரு மல்லியும் வச்சுருக்கோம். அதில் கூட இப்போ பூ பூத்துருக்கு. இந்த மல்லியை எடுத்துகிட்டு நம்ம ஈவினிங் சாமிக்கு வச்சு விட்டுக்கலாம். ஸோ வந்து அடுத்த மல்லியும் எடுத்தாச்சு. இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நம்ம ராகி புட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் ரைஸ் வச்சுருக்காங்க. ஏர்லி மார்னிங்கே பசங்க ரைஸ் அண்ட் சாம்பார் பண்ணியிருக்காங்க. அண்ட் காலிஃப்ளவர் பொரியல் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.